தராசு மண்ணுக்கு என்னங்க ஆச்சு? என்னாச்சுங்க சொல்லுங்க, என்னாச்சு? அப்ப நீ உள்ள போவே இல்லையா? கும்பலா பார்த்தோன்னா குடிச்சிட்டு வந்து நீயா ஒப்பார வச்சிட்டு இருக்கிற. இதே வேலை போ. மூஞ்ச பாரு உடஞ்ச முட்டை மாதிரி. அண்ணே, மணி அண்ணே, என்னடா இது? யாரோ திருஷ்டி சுத்தி போட்டு எலுமிச்சம்பழம் எடுத்து மாமா லெமன் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டாரு. அதே அவர் கை காலம் இப்படி ஆயிடுச்சு. யோ, அதான் ஊரே திருஷ்டி வைக்கிற அளவு சம்பாதிக்கிறல, அப்புறம் என் திருஷ்டி சுத்தி போட்ட பழத்தெல்லாம் பொறுக்கி சாப்பிட்ற. உன் கையில கால விழுந்தா சமைச்சு எடுத்துன்னு போலான்னு வந்தேன். ஆனா நீயே கை கால் விழுந்து படுத்துன்னு இருக்கியே. இப்ப நான் என்னென்ன பண்ணுவேன்? இப்ப எதுக்கு நீ ஹிப்ஹாப் மூமெண்ட் எல்லாம் போடுற? பழி தேய்ச்சி விடணுமா? யார் இந்த ஆன்ட்டியா? சரி, ரவுண்டுல நீ அவங்கள குத்தண்ணா கை கால் ஊந்து நீ அடங்கல. என்னமா சொல்றாரு அவரு? இந்த சிடி கொடுக்க சொன்னாரு. நீங்க 2 பேர் இருக்கிறதா? அதெல்லாம் நான் பாக்குறது இல்லையம்மா. ஐயோ பாப்ரே, அது இல்லப்பா. வேற இது சமையல் குறிப்பு. மணியண்ணே, சிடியில் நீங்க சொன்ன ஃபார்முலா கேட்டு சாம்பார் வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். நக்கி பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இன்னும் வாய் வாத்து மூணு மலைப்பா மாதிரி சைடா போகுது. மூமெண்ட் வேற ஹெவியாகுது. டேய், என்னடா ஆச்சு? ஐயோ மாமா, பிட்ஸா? चलिए मैं टैक्सी में आ जाऊंगी। ठीक है मैम। रमना, न वरन। எப்படி இருக்க? பார்க்க மாட்டே பேச மாட்டேன்னு சொன்னேன். நானும் செத்து போயிடல பாரு, இன்னும் உயிரோட தான் இருக்கேன். ஆனா நான் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன். தப்பு பண்ணிட்டேன். எல்லா பொண்ணுங்களும் பண்ற அதே தப்ப நானும் பண்ணிட்டேன் ரமணா. வீட்டுக்கு தெரியாம லவ் பண்ண தைரியம் தெரிஞ்சதும் செத்து போச்சு. உன்னை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் ராணி மாதிரி வாழ்ந்திருப்பேன். காதலுக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு கல்யாணம் என்னை தண்டிச்சிருச்சு. நரக வாழ்க்கை ரமணா. ஊருக்கு தான் என் புருஷன் பெரிய பிசினஸ் மேன், உள்ளுக்குள்ள சாட்டிஸ்ட், பொண்ணுங்களை கொடுமைப்படுத்தி சந்தோஷப்படுற ஒரு சாடிஸ்ட். அணுவா சித்திரவதை பண்றா ரமணா. குழந்தை கொன்னுடுவானோன்னு பயமா இருக்கு. நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்டதான் மனசு விட்டு பேசணும்னு தோணும். உன்னை பார்த்த உடனே பேசணும்னு தோணுச்சு. என் மேல உனக்கு இருக்கிற கோவம் என் குழந்தை மேலேயும் இருக்குமா? தொட்டு பார்க்க மாட்டியா? ஆம்பளை புள்ளையா பொம்பளை புள்ளையான்னு கேட்க மாட்டியா? இந்தா புடி. சரி, சொல்லிடுறேன்டா. ஜான் ஃபோன் பண்ணா, காங்கோலேருந்து பார்ட்டி வராங்களாம். ஜூ பிளாஸில் மீட் பண்ணலான்னு சொல்கிறான். அங்கெல்லாம் ஒன்று வேணாம், எங்கே மீட் பண்ணலாம் நான் சொல்கிறேன். ஃபோன் பண்ணதுக்கப்புறம் வந்தால் போதும். பாருங்க, அன்னைக்கு இவனை அவ்வளோ அடிச்சு அமிச்சு திரும்ப உங்களை வந்து பார்க்கணும்னு நிற்கிறான். என்னடா வேணும்? நீ சரண்டர் ஆகணும். அந்த கிளம்ப நான் தான் கொண்டேன். எந்த போலீஸ் ஸ்டேஷனில் வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ. கிளம்பு. இந்த கேஸில் எந்த ஐவட்னஸ் இல்லை, உனக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை. நீ உண்மையை ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆனாதான் உண்டு. தெரியுதல்ல? வா. என்ன ரமணா இவங்கிட்டலாம் நின்று பேசிக்கிட்டு இருக்க? சரின்னு சொல்லி இப்போவே போட்டுறேன். இன்னொரு தடவை நான் உன்னை பார்த்தேன், என் கையில் நானும் உன்னை கொன்னுடுவேன். இங்கே வெட்டுவியா? இங்கே வெட்டுவியா? என்ன
ஃபிலிம் காட்டுறியா? ஆங்கில வெட்டணும் உயிர் போகாது. இந்த மணிக்கட்டில் வெட்டணும், அப்போ தான் உயிர் போகும். டேய் 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 தூக்குடா. டேய் சீக்கிரம் 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 சீக்கிரம். இங்க பாரு. டேய் 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 எதை பேசி தொலைங்கடா. டேய் இங்க பாரு கான்ஷியஸ் சார். அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன? அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன? அஞ்சனா. அஞ்சனா என்ன சொன்னா? அவளை பாத்தியா? என்ன சொன்னா? எங்க பார்த்த? கேட்வே ஆஃப் இந்தியா. கேட்வே ஆஃப் இந்தியா. கேட்வே ஆஃப் இந்தியா எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஹாய். ஹாய். நான் நினச்ச மாதிரி ரமணா அவ்வளோ சாதாரண ஆள் இல்லை. அவன் மல்டி லெவலில் தப்பு பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்குது. அவன் அவ்வளோ ஈஸியாக ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அஞ்சனா, நான் முடிஞ்ச அஞ்சனா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். ஹாய். உங்கள் அப்பா மேட்ரு பேப்பரில் பார்த்தேன். நான் ஊரில் இல்லாதனால வர முடியல. ஐம் வெரி சாரி. இட்ஸ் ஓகே அங்கிள். சார் யாரு? ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காரு. அர்ஜுன். இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஹலோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு நாள் வீட்டுக்கு வரேன். பாய் அஞ்சனா. பாய். பாய் அர்ஜுன். பாய் சார். பாய் அஞ்சனா. பாய். என்ன ஆச்சரியமா இருக்கா? என்னதான் அழுது புரண்டாலும் போனவர் திரும்பி வர போறதில்ல. எதுக்கு வீண் கோவம்? இந்த நிமிஷத்துல இருந்து சந்தோஷமா இருப்போம். உனக்கு நான் தானே வேணும், எடுத்துக்கோ. அஞ்சனா, ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை அர்ஜுன். பைக்ல ரோட் ட்ரிப் போகணும்னு. எங்க அப்பா கிட்ட கேட்டேன். எனக்கு பைக் ஓட்ட தெரியாது, கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் கூட போன்னு சொன்னாரு. அதான் நீ வந்துட்டியே, போலாமா? அஞ்சனா எப்படி இது? எதுவும் பேசாத, போலாமா? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நாள். என் கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு நாள் உன் கூட இருந்ததுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுறியே. இந்த சந்தோஷம் வாழ்நாள் முழுக்க வேணும்னா ரமணாவை சரண்டர் பண்ணவே. என் கடைசி மூச்சு வர உன் கூட வாழறதுக்கு நான் தயாரா இருக்கேன். எனக்கு வேணும், அதுக்கு நீ உள்ளே போகணும். உயிர் போற நேரத்தை கூட உன் உள்ளத்துல கதை சொல்லிட்டு இருக்கான். இவனை போய் ஹாஸ்பிட்டல சேர்த்து காப்பாத்த நினைக்கிறிய? ரமணா, ஒரு வார்த்தை சொல்லு, அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தேடி பிடிச்சி அறுத்துட்டு வந்துடுறேன். அவ உயிரோட இருந்தா தானே அடிக்கடி வந்து உன்னை தொல்லை பண்ணுவா. ஏய் சே, அசிங்கமல்ல பொம்பளை மேல எல்லாம் கை வச்சுட்டேன். ஏய் அர்ஜுன், அந்த பொண்ணு எங்க இருக்கா சொல்லு. அவளை நான் மீட் பண்றேன். அன்னைக்கு நடந்த ஒரு விபத்து, எனக்கு உங்க அப்பாவுக்கு எந்த சம்மதம் இல்லை நான் சொல்றேன். உன்னை அவளையும் சேர்த்து வைக்கிறேன். அதுக்கு நீ உயிரோடு இருக்கணும். என்ன ரமணா நீ இவங்கிட்ட போய் பேசிட்டு இருக்க? சவுத் ஆப்பிரிக்கா பார்ட்டி 25 கோடி பிசினஸ் பேச உட்கார்ந்து இருக்காங்க ரமணா. அர்ஜுன், இவன் சப்பா பார்ட்டி இவங்கிட்ட போய் பேசிட்டு இருக்கியே. இவன் உயிரோட இருந்தா தானே? ஏய், அவன் யார் தெரியுமா? ரமணா தம்பிடா. ஐயோ, ஏய் செல்வி, என்ன நடக்குது நம்ம பிள்ளை? ஏய் மீசா வாயா. ஏய் சின்னவனே, பயப்படாத. அப்பா வராரு. உனக்கு ஒண்ணும் ஆகாதுடா. டேய் வண்டி நிறுத்து. டேய் முதல்ல அவன் வண்டியிலேருந்து கீழே இருக்க. அவன் கூட போந்த தம்பி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து. டேய் அவனா இருக்க. அண்ணா, ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தானே இருக்கு. ஏறா வண்டியில். சீப் டாக்டர் எங்க இருக்கு?
டாக்டர் மை ஃப்ரெண்ட் ஹேண்ட் கட்டிங் பிளட் கோயிங் ப்ளீஸ் தையல் போடுங்க ஹெல்ப் You ஹெல்ப் see, this is a criminal case. You should file FIR. டாக்டர் அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை டாக்டர் நீங்கள் எழுதி தர மருந்தாலும் உங்கள் மெடிக்கல் ஷாப்பில் வாங்குறேன் இது சத்தியம் டாக்டர் Out! ஏ ஐரே நான் ஈர் இல்ல சி ரொம்ப முக்கியம் என்னை வேறு நாக்கு ஸ்டைலில் மிரட்ட விட்றா ஐரே டாக்டர் பேர் நான் கேளு तुम्हारा नाम क्या है What? டாக்டர் அட்ரஸ் எங்க எத்தனை குழந்தைங்கன்னு கேளு तुम्हारा एड्रेस क्या है तुम्हारा बच्चा कितना है మీరు ఏం చెప్తున్నావు నాకు అర్థం లేదు டேய் என்னடா அர்த்தம் కాలేదు అర్థం పోన కాదుன்றான் తెలుగు தெரிஞ்ச రౌడీ ఎవనా కన பாரு బాబు ఇక్కడ చూడు బాబు ఏలుగుండలో వాడా వెంకటరమణ ఫ్రెండ్ కాపాత్రా இல்லனா గోవిందా Don't worry. Nurse, take him to emergency ward. కాపాతు గోవిందా పో గోవిందా மாப்ள ரமணா மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வர போறான் நாம அங்க இல்லைன்னு தெரிஞ்சதும் நம்ம கோவிந்தோ கோவிந்தோ பாய் என்ன பிரதர் நர்ஸுங்க நல்லா இருக்கா இல்லை ஹாஸ்பிட்டல் மாற்றிக்கலாமா வலிதா இந்தா இந்த பாலகுடி அடிக்கடி கை வேற அத்துக்கிற ரத்தம் சாப்பிட்ட உடம்புல क्या हो रहा है ये तो हॉस्पिटल है கோலினா பிபியா டாக்டர் ஏன் இப்படி டென்ஷனா இருக்காங்க உட்காருங்க பானுமதி கொண்டை ஏய் தொடாதே சௌரி கையோட வந்துரும் போடுங்க டாக்டர் பேசிட்டாங்க எல்லாரும் முத்து கொடுங்க டாக்டர் வாங்க 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 முத்து கொடுங்க எப்படி இலை வேணும்னா கை கொடுக்குறான் பாத்தியா ரமணா என்னதான் கோவப்பட்டாலும் அர்ஜுன் உன் தம்பில ஆயிடுமா செத்தவனை பத்தி இப்ப என்னடா பேச்சு உயிரோட தானே இருக்கா அது ஒன்றும் இல்லை ரமணா யாரோ ரோட்டில் போனவங்க அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்றிருக்காங்க அதை சொல்ல வரேன் அந்த பையன் அந்த பொண்ணுக்காக உயிரை விடுற அளவுக்கு போயிட்டான் அந்த காதல் உண்மையான காதல் யார் யாருக்கோ எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்போ ஒன்று பண்ணலாம் அவள் அப்பா நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி போலீஸில் போய் சரண்டர் ஆயிடுறான் அவன் நினச்ச மாதிரி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் அப்புறம் ஒரு வாரமாக 10 நாள் கழிச்சு என்னை வந்து ஜாமீன் எடுத்துருங்க ரமணா சூப்பர் ரமணா இதை சொல்ல தான் வந்தோம் நேற்று நம்ம லாயரை பார்த்தேன் இந்த கேஸில் எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாத ஒருத்தன் தானா வந்து சரண்டர்னா கூட இந்த கேஸ் நிற்காதா 10 நாள் அண்ணன் ஜாமீன் எடுத்துலாம்ல அதை எடுத்துலாம்டா ரமணா இது கோவர்தன் நீரா ரமணா தெரியும் ஐயோ மாட்ட போறோம் சொன்னா கேளு ரமணா நான் பார்த்துக்கிறேன் ரமணா வேணா ரமணா சொன்னா கேளு வண்டியை திருப்பு